Unurachi Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். வாக்கு பலத்தின் அடிப்படையிலேயே எந்த கட்சி யாருடன் இணைய வேண்டும் என்பது தீர்மானிக்கப்படும் என்கிறார் தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பேச்சாளருமான ஸ்ரீநேசன். அடுத்த ஆண்டு நாட்டின் சுகாதார கட்டமைப்பில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு. மருத்துவம் மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவிப்பு. அமைச்சர்களின் பங்களாக்களை தமது பாவனைக்காக வழங்குமாறு சுமார் 15 தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. அவை இன்றைய டிபிசியின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். வாக்கு பலத்தின் அடிப்படையிலேயே எந்த கட்சி யாருடன் இணைய வேண்டும் என்பது தீர்மானிக்கப்படும் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பேச்சாளருமான ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கை தமிழரசுக் கட்சியை பொறுத்தவரையில் ஒற்றுமையை விரும்புகின்ற ஒரு கட்சியாகும். கடந்த காலத்தில் நாம் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் மாத்திரம்தான் பிரிந்து செயற்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டினை கொண்டிருந்தோம். தொழில்நுட்ப அடிப்படையில் தான் அந்த தீர்மானத்தினை எடுத்திருந்தோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். மாகாண சபைகளுக்கான தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தலில் நாம் பிரிந்து செயற்பட வேண்டும் என்று கருதியிருக்கவில்லை. ஆனால் பங்காளி கட்சியாக இருந்தவர்கள் அவசரப்பட்டு சென்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற கட்சியை உருவாக்கியிருந்தார்கள். பின்னர் அவர்கள் தாங்கள் 5 தரப்பினர் ஒன்றாக இருக்கின்றோம், தங்களுடன் தனி கட்சியாக உள்ள தமிழரசுக் கட்சி இணைந்து கொள்ள வேண்டும், ஏனென்றால் தமிழரசுக் கட்சி தனியாகத்தான் உள்ளது என்ற நிபந்தனையை விதித்தார்கள். குறிப்பாக தனியாக உள்ள கட்சியானது 5 கட்சிகளை கொண்ட கூட்டில் இணைவது தான் சரியானது. தமிழ் கட்சி கூட்டமைப்பாக மீண்டும் செயற்பட முடியாது என்றும் கருத்து வெளியிட்டார்கள். தேர்தல் நிறைவின் பின்னர் பார்க்கின்ற போது அந்த தரப்பினரால் ஒரு ஆசனத்தினை கைப்பற்ற முடிந்துள்ளது. ஆகவே அவர்கள் தற்போது நிலைமையை புரிந்து கொண்டிருப்பார்கள். எனவே எதிர்காலத்தில் அவர்கள் தமிழரசுக் கட்சியின் தீர்மானத்துக்கு அமைவாக தீர்மானங்களை எடுப்பார்கள் என்று நம்புகிறேன். தனியொரு கட்சியாக இருந்தாலும் சரி, 5 கட்சிகளாக இருந்தாலும் சரி, வாக்கு பலத்தின் அடிப்படையில் தான் கூட்டிணைவு தீர்மானிக்கப்படும் என்பதனை அந்த தரப்பினர் புரிந்து ஏற்றுக்கொள்வார்கள் என்று கருதுகிறேன் என்றும் ஸ்ரீநேசன் தெரிவித்தார். உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு சட்டமா அதிபரின் ஆலோசனையை கோரியுள்ளது. அதன்படி இந்த விடயம் தொடர்பில் சட்டமா அதிபருக்கு கடிதம் ஒன்றினூடாக எதிர்காலத்தில் அறிவிக்க உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவது தொடர்பான சட்ட பின்னணி மற்றும் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதற்கான தகவல்களை அறிந்து கொள்வது இதன் முக்கிய நோக்கமாகும். உள்ளூராட்சி மன்றங்களுக்கான 8711 வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான கடந்த ஏப்ரல் மாதம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு கோரப்பட்டது. அடுத்த ஆண்டு நாட்டின் சுகாதார கட்டமைப்பில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கான சரியான கொள்முதல் நடைமுறையை பின்பற்றாததன் காரணமாக இந்த நிலைமை ஏற்படக்கூடும் என அந்த செயலாளர் வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். வழமையாக புதிய வருடம் ஒன்று ஆரம்பமாகும் போது சுகாதார அமைச்சினால் குறித்த வருடத்துக்கான மருந்துகளுக்கான மதிப்பீட்டு அறிக்கை தயாரிக்கப்பட்டு கொள்வனவுக்கான வேண்டுகோள் விடுக்கப்பட வேண்டும். எவ்வாறாயினும் கடந்த அரசாங்கத்தின் பலவீனம் மற்றும் கடந்த காலங்களில் சுகாதாரத்துறையின் அதிகாரிகள் பலர் கைது செய்யப்பட்டமையினால் தற்போது மருந்து ஒழுங்குபடுத்துதல், கொள்வனவு மற்றும் விநியோகம் ஆகிய செயற்பாடுகளில் பாரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக மருத்துவ விநியோக பிரிவின் தரவுகளுக்கமைய அடுத்த ஆண்டின் பாரிய அளவில் மருந்து தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய நிலை அவதானிக்கப்பட்டுள்ளது.
அதற்கமைய இன்சுலின், புற்றுநோய்க்கான மருந்துகள் மற்றும் சில உயிர்காப்பு மருந்துகளுக்கும் தட்டுப்பாடு நிலவுகிறது. எனவே அரசாங்கம் உரிய கொள்வனவு நடைமுறைகளை பின்பற்றி பாரிய பற்றாக்குறைகள் ஏற்படுவதனை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் செயலாளர் வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ தெரிவித்தார். தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் கடலில் உருவாகியுள்ள தாளமுக மண்டலம் எதிர்வரும் 24 மணித்தியாலங்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இது எதிர்வரும் டிசம்பர் 11ஆம் தேதி அளவில் இலங்கை தமிழ்நாடு கரைக்கு அருகாமையாக தென்மேற்கு வங்காள விரிகுடா கடலை அடைய அதிக வாய்ப்புள்ளது. இந்த தொகுதியின் காரணமாக டிசம்பர் 10ஆம் தேதி முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை நிலைமைகள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் வடகீழ் பருவ மழை நிலை படிப்படியாக நாடு முழுவதும் நிலை கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் உப்பு உற்பத்தி குறைவது குறித்து ஆராய உள்ளதாக வர்த்தகம், வாணிபம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையில் கடந்த வருடமும் இந்த வருடமும் உப்பு உற்பத்தி குறைந்துள்ளதாக உப்பு உற்பத்தி நிறுவனங்களின் அறிக்கை ஒன்று சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து உடனடியாக ஆய்வு செய்து தீர்வு காண நடவடிக்கை எடுப்பதாக வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது. நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கடந்த வருடமும் இந்த வருடமும் இந்த நாட்டில் உப்பு உற்பத்தி 40% குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பொலன்னறுவை மற்றும் அம்பாந்தோட்டையில் உள்ள அரிசி ஆலைகளில் முதல் சோதனை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அரிசி ஆலைகளில் இருந்து நாளாந்தம் விநியோகிக்கப்படும் அரிசி தொகை தொடர்பில் அறிக்கையை பெற்றுக்கொள்ளுமாறு ஜனாதிபதியால் வழங்கப்பட்ட பணிப்புரைக்கு அமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதற்கமைய நேற்று முதல் 10 நாட்களுக்கு தொடர்ச்சியாக அரிசி ஆலைகளில் சோதனைகள் நடத்தப்பட உள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. பொலன்னறுவை மாவட்டத்தில் உள்ள பிரதான 8 அரிசி ஆலைகளில் சோதனை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் அரளிய, நியூ ரத்ன, நிபுண, லக் சஹால், மேனக, ஹிரு, ஜெயவிக்ரம மற்றும் விஹேன ஆகிய அரிசி ஆலைகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி அடுத்த வாரம் நாட்டிற்கு வரும் என அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அரிசியை இறக்குமதி செய்யுமாறு அரசாங்கம் வழங்கிய அறிவுறுத்தல்களுக்கு அமைய பல இறக்குமதியாளர்கள் ஏற்கனவே அரிசி இறக்குமதிக்கு முன்பதிவு செய்துள்ளனர். இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் இருந்து குறித்த அரிசி தொகை முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அடுத்த வாரத்துக்குள் அது நாட்டிற்கு கிடைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக இறக்குமதியாளர்களுக்கு நேரடியாக அரிசியை இறக்குமதி செய்வதற்கான சந்தர்ப்பத்தை வழங்க அமைச்சரவை அண்மையில் தீர்மானித்திருந்தது. அமைச்சர்களின் பங்களாக்களை தமது பாவனைக்காக வழங்குமாறு சுமார் 15 தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. சுமார் 7 வெவ்வேறு அமைப்புகளின் அமைச்சர்களின் பங்களாக்களை வாடகைக்கு அவைகள் கோரியுள்ளன. மேலும் அமைச்சர்களின் பங்களாக்களை தாங்கள் பயன்பாட்டிற்கு தருமாறு 3 நீதிபதிகளும் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கோரிக்கைகள் அனைத்தும் அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அமைச்சின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதனிடையே சுற்றுலாத்துறையை மேம்படுத்த அமைச்சர் பங்களாக்களை பயன்படுத்தி கொள்ளலாம் என அமைச்சின் சில அதிகாரிகள் அரசுக்கு பரிந்துரைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அந்த செய்தியோடு நிறைவு பெறுவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.